யாரோ மனதிலே ஏனோ கனவிலே அண்ணி எந்திரிங்க அண்ணி எந்திரிங்க அண்ணி கண்ணை திறந்து பாருங்க அண்ணி உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான் கண்ணை திறந்து பாருங்க அண்ணி கயல்மா கண்ணை திறந்து பாருடாமா நீ ஆசைப்பட்ட மாதிரியே நமக்கு பையன் பிறந்திருக்காண்டா கண்ணை திறந்து பாருடாமா கயல்மா ஏண்டி என்னை தனியா விட்டுட்டு போன என்னோட உன்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல என்னால இதை ஏத்துக்கவே முடியல கயல்மா கண்ணை திறந்து பாருடா அக்கா பாருக்கா கண்ணை திறந்து பாருக்கா அக்கா உன் தம்பி சொல்றேன்க்கா எந்திரிக்கா ஒரு அம்மாவா என்னை நீயும் வளர்த்தியேக்கா உன் பிள்ளை இப்படி அனாதையா போட்டுட்டு போவியா அக்கா எந்திரிக்கா உன் பையனை பாரு கண்ணை திறந்து பாருக்கா அக்கா எந்திரிக்கா என் அம்மா அப்பா நினைப்பே வர விடாம என்னை வளர்த்தல என் குடும்பத்துக்கே நம்ம குடும்பத்துக்கே நீ தானே ஆலமரம் ஏக்கா உன்னையே அந்த கடவுள் எங்ககிட்ட இருந்து பிரிச்சாரு எங்ககிட்ட திரும்பவும் வந்திருக்கா கண்ணை திறந்து பாருக்கா உன் குழந்தை அழுகிறது உனக்கு கேக்குதா இல்லையா அக்கா கண்ணை திறந்து பாருக்கா அண்ணி எந்திரிங்க அண்ணி இதுக்கப்புறம் எங்களுக்கு யார் அண்ணி இருக்கா எந்திரிங்க அண்ணி கயல்மா உன் குழந்தைய பாருடா ஒரு தடவை பாருடா எந்திரிடா கயல்மா எந்திரிடாமா என் கயல்மா இவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டுட்டு போறதுக்காடி என்னை கல்யாணம் பண்ணு ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு சந்தோஷமா வாழணும்னு எவ்வளோ கனவுகள் கண்டோம் அதெல்லாம் சேர்த்து வச்சு வாழலாம் வா கயல்மா நான் இங்கு வரம் ஒன்று கேட்டேன் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவினில் வாழ்ந்திடுவேன் அடியே கண்ணை திறந்து பாருடி உன் பையனை கண்ணை திறந்து பாரு கயல்மா கயல்மா நீ அடிக்கடி சொல்லிட்டே இருப்பலடா பையன் தான் பிறக்கணும்னு பாருடாமா நமக்கு பையன் தான் பிறந்திருக்கான் பாரு கயல்மா எந்திரிடா ஏன்டா என்னை விட்டு போன கயல்மா இல்ல இல்ல என்னால இதை நம்ப முடியாது அண்ணி அண்ணி நல்லா இருவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அண்ணி எந்திரிங்க அண்ணி உங்களுக்கு ஒண்ணும் இல்ல எந்திரிங்க அண்ணி அக்கா கண்ணை தரக்கா ப்ளீஸ் தான் எங்களை விட்டு போயிடாதக்கா அக்கா நீ தான் இந்த குடும்பத்தோட அணிவேர் நீயே இல்லைன்னா இந்த குடும்பம் என்னாகும் எனக்கு அம்மா அப்பா எல்லாமாவும் நீ தானக்கா இருந்த நீயே என்னை விட்டு போயிட்டீன்னா நான் எப்படிக்கா இருப்பேன் இல்லை இல்லை இதெல்லாம் இதெல்லாம் உண்மையே இல்லை என் அக்கா என்னை விட்டு போக மாட்டா என்னன்னு அன்னைக்கு எப்படி இப்படி ஆச்சு நல்லா தானே இருந்தாங்க எங்களுக்குமே ஒண்ணுமே புரியலடா தலையே சுத்துது குழந்தைக்கு தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா திடீர்னு கையில் நம்மளை விட்டு போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அண்ணே என்ன ஆச்சுண்ணே எதுவுமே பேசாம இருக்க ஏதாவது வாயை திறந்து பேசுனே அண்ணே அன்னைக்கு எப்படிண்ணே திடீர்னு இப்படி ஆச்சு சொல்லுண்ணே எனக்கே எதுவுமே புரியல என் கையில் என்னை விட்டு போவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல பாவம் என் கையில் அவ குழந்தைய கூட பார்க்காம இப்படி இப்படி போய் சேர்ந்துட்டாளே தம்பி அழாதையா விதியில என்ன எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும் ஆமா கையலுக்கு என்னதான் ஆச்சு அவளுக்கு குறப்பிரசவம் ஆனா ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க ஆனா அதை அவகிட்ட இருந்து நாங்கள் மறைச்சு வச்சிருந்தோம் இந்த அளவுக்கு ரிஸ்க் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு எங்களை விட்டு போவான்னு சத்தியமா நினைக்கவே இல்லை கயல்மா என்கிட்ட வந்துடுடாமா நீ இல்லாத உலகத்துல நான் எப்படி வாழ்வேன் அண்ணே அப்படிலாம் பேசாதண்ணே உனக்கு உன் பையன் இருக்கான் அவன் பிறந்ததை நினைச்சு என்னால முழுசா சந்தோஷப்படக்கூட முடியல நான் இந்த உலகத்துல வாழ்றது என் கையலுக்காக தான் அவளே என்னை விட்டு போயிட்டாளே தம்பி அழாதையா எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் எல்லாம் விதி அதை யாரால மாத்தி அமைக்க முடியும் குழந்தையும் தாயும் இப்படி பிரிச்சுட்டானே அந்த கடவுள் அவனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா பேராண்டி அழாதையா நீயே இப்படி உடஞ்சு போயிட்டா இப்படி இல்ல தாத்தா என் கையில் அவ்வளோ சந்தோஷமா பேசிட்டு இருந்தா குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும் எப்படி வளர்க்கணும்னு எவ்வளவோ கனவுகள் கண்டு வச்சிருந்தா எல்லாமே ஒரே நொடியில இப்படி களைஞ்சு போயிருச்சே பேராண்டி உன்னை எப்படி தேத்துறதுன்னு எனக்கு தெரியலையா அழாத அவ வேணா இந்த உலகத்தை விட்டு போயிருக்கலாம் ஆனா அவளோட உருவமா ஒரு குழந்தைய உனக்கு கொடுத்துருக்கா இந்த குழந்தைக்குள்ள நீ அவளை தேட ஆரம்பி எல்லாமே மறந்துடும் அவ ஆசைப்பட்ட மாதிரியே உன் குழந்தைய நீ நல்லபடியா வளர்த்துடு ஆமாண்ணே இப்படி அழுதுட்டே இருக்கிறனால
ஏதாவது மாறிட போதா சொல்லு. அண்ணி என்ன திரும்ப வரவா போறாங்க? எல்லாமே முடிஞ்சு போச்சுண்ணே. இப்படி அழுதுட்டே இருக்காத விடு. இங்க பாருண்ணே, உனக்கு இப்போ ஒரு பையன் இருக்கான். நீ இப்படி மனசை தளர விடாத. இருந்தாலும் என் கையல் என் கூட இருக்கிற மாதிரி வராதுல்ல. என் குழந்தை முகத்தை கூட அவளால பார்க்க முடியாம போயிருச்சு. ஒரு தடவை பார்த்திருந்தா கூட அவள் நிம்மதியா கண்ணு மூடிருப்பாளோ என்னமோ தெரியல. ஆனா என் குழந்தைய அவ பார்க்கவே முடியாம போயிருச்சு. அழாதையா, எதுவும் காரணம் இல்லாம நடக்காது. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்யா. நீ மனசு தளர விடாத. ஆமாண்ணே, நீ இப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்காதண்ணே. எந்திரிச்சு வா. அண்ணி போனது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்னென்ன பண்ண சொல்ற? விடுண்ணே, அழாம எந்திரிச்சு வா. இல்ல, நீங்களாம் போங்க. நான் என் கையில் கூட கொஞ்ச நேரம் இருக்கிறேன். உறங்கும் போதும் இவனின் கவனம் உறங்கி போகாது. கனவில் கூட காவல் செய்யும் கடமை என்ன மச்சான் இதெல்லாம்? மறவாது. என்ன இதெல்லாம்? அண்ணிய பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கலாம்ல. என்னாச்சு மச்சான்? திடீர்னு எப்படி இப்படி ஆயிருக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நல்லா தானே இருந்தாங்க. இல்லடா, பிரெக்னன்சில ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. திடீர்னு குறப்பிரசவமாக வாய்ப்பு இருக்கு. அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு டாக்டர் எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனா அது தெரிஞ்சா கையிலக்கா பயப்படுவான்னு சொல்லிதான் அவகிட்ட இருந்து நாங்க மறைச்சு வச்சிருந்தோம். இதுல குழந்தை உயிருக்கு வேற ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சு. என்னன்னு தெரியல, கையிலக்கா கையிலக்கா நம்மளை விட்டு போயிட்டா. திடீர்னு இப்படி நடக்கும்னு சத்தியமா எதிர்பார்க்கல. குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு திடீர்னு கையில நீ உயிருக்கு எப்படி ஆபத்து வந்திருக்கும் தெரியல மச்சான். ஆனா குழந்தை நல்லபடியா தான் இருக்கு. 1 இயர் கழிச்சு அதுக்கு ஒரு டெஸ்ட் மட்டும் எடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ஆனா என் அக்கா தான் என்னை விட்டு போயிட்டா. அக்கா இல்ல, அவ எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. எங்களை அப்படிதான் வளர்த்தா. ஆதி சார், அழாதீங்க. உங்களோட கவலை எனக்கு புரியுது. ஆனா நீங்க அழுகிறனால யாரும் திரும்ப வர போறதில்ல. அழாதீங்க ஆதி சார். நடந்தது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். இல்ல இவன், என்னால இந்த இழப்பை தாங்க முடியல. சின்ன வயசுல இருந்து அவ தான் எங்களை வளர்த்தா. அவளே சின்ன பொண்ணு தான். ஆனா எங்களை அவ்வளோ போல்டா வளர்த்துருக்கா. எங்க எல்லாருக்குமே ஒரே நாள்ல தான் எங்க அப்பா அம்மா எங்களை விட்டுட்டு போனாங்க. ஆனா என் அக்கா அதை கூட பொருட்படுத்தாம எங்க 2 பேரையும் வளர்க்கறதுக்காக தன்னோட சோகத்தெல்லாம் தனக்குள்ள மறைச்சுக்குவா. எத்தனையோ நாள் உங்களை நினைச்சு நான் கண்ணீர் விட்டிருக்கேன். ஆனா அந்த நேரம் முழுக்க என் அக்கா தான் என் கூட இருந்திருக்கா. என்ன சார், புரியல? ஐ மீன், எங்க அப்பா அம்மாவை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்கும்போது என் அக்கா என் கூட இருந்தாலும் சொல்ல வந்தேன். சாரி, ஏதோ ஒரு ஃப்ளோல அப்படி சொல்லிட்டேன். பரவாயில்ல சார், அழாதீங்க. பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு ஒன்று இருக்கதான் செய்யும். இது எல்லாத்துக்குமே நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். சடனா இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மச்சான். அம்மா, குழந்தை இப்ப எங்க இருக்கு? மேலே தூங்கிக்கிட்டு இருக்கான். பெருசி பார்த்துக்கிட்டு இருக்கான். என் மச்சான் பையனா? ம், ஆமாடா, பையன் தான் பிறந்திருக்கான். என் அக்காவுக்கும் பையன் பிறக்கணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டு இங்கதான் நின்று பேசிட்டு இருந்தாங்க 2 பேரும். திடீர்னு வலி வந்துச்சு. நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். ஏதோ ஆகிடக்கூடாதுன்னு அந்த கடவுள்கிட்ட நான் அவ்வளோ வேண்டினேன். ஆனா எந்த கடவுளும் நான் வேண்டினதை கேட்கல போல. எல்லாம் ஒரே நொடியில முடிஞ்சிருச்சு. என் அம்மா என் அம்மா என்னை விட்டு போயிட்டா. எங்க 2 பேரையும் அவ்வளோ அன்பா வளர்த்தா. ஆனா அவ குழந்தையோட முகத்தை கூட பார்க்க முடியாம போயிட்டாளே. என்ன சொல்றதுனே தெரியல ஆதி சார். மேம் ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கா இப்படின்னு நினைக்க தோணுது. மச்சான், சரி விடுடா, குழந்தைய பார்க்கலாம். இல்லடா, அவன் இப்பதான் தூங்கிக்கிட்டு இருக்கான். எந்நேரமும் ஒரே அழுகையா தான் இருக்கு. அவங்க அம்மாவை தேடி அழுகுறானோ என்னமோ தெரியல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மச்சான். ஏய் மச்சான், குழந்தை குழந்தை பசியாத்தனமே. என்ன பண்ண போறீங்க? ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் அதுக்காக ஏற்பாடு பண்ணி ஒருத்தங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. ஒரு மதர் ஃபீட் பண்றதுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. என்னதான் யாரோ ஒருத்தங்க தாய்ப்பால் கொடுத்தாலும் குழந்தைக்கு தன்னோட தாய் கூட இருக்கிற மாதிரி வராதுல்ல. கையில நீ கூட இருக்கிற மாதிரி வராது. டேய் குட்டி பையன், பார்க்கறதுக்கு அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்கடா. உங்க அம்மா தான்
என்ன வளர்த்தாங்க அதே மாதிரி நான் உன்னை வளர்ப்பேன்டா. என் செல்லமே, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன். இந்த உலகத்திலேயே எனக்கு அம்மாவா இருந்தது என் அண்ணி மட்டும்தான். அவங்களோட பையன் நீ. நான் உன்னை வளர்ப்பேன்டா. அம்மா ஸ்தானத்துல இருந்து நான் உன்னை வளர்ப்பேன். இந்த வீட்டோட ராஜாடா நீ, ராஜா. நல்லா தூங்கு. சின்ன வயசுல இருந்து அண்ணி என்ன ஒரு நாள் கூட அழ விட்டதில்ல. என் அம்மாவை நினைச்சு அப்பாவை நினைச்சு என்னை ஏங்க விட்டதில்ல. அவங்க இடத்துல இருந்து அதே மாதிரி நான் உன்னை பார்த்துப்பேன்டா தங்கம். இனிமே எனக்கு எல்லாமே நீதான்டா, நீதான். ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. இப்படி அழுகுறான். டேய் அழாதடா. டேய் தங்கம் அழாத. ஓய் சிச்சு, இங்க பாருங்க. அழக்கூடாது. இப்போ எப்படி இவனை தூக்குறது? நமக்கு சரியா தூக்க கூட வராதே. டேய் என் செல்லோல, இங்க பாருங்க. அழக்கூடாது. காவியாத்தே, தம்பி அழுகுறான். டேய் இங்க பாரு. அழலாம் கூடாது. என் தங்கம்ல, இங்க பாருங்க. அழாதீங்க. இங்க பாட பட்டு. ஜு அழக்கூடாது. ஓய் இரு, நான் யாரையாவது கூப்பிடுறேன். உனக்கு பசிக்குதா? இரு, நான் பால் கொண்டு வரேன். அழாத தங்கம், அழாத. காவியாத்தே, மச்சான் யாராவது வாங்க, தம்பி ரொம்ப அழுகுறான். டேய் தங்கம்ல, அழாதடா. என்னம்மா, குழந்தைகிட்ட ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க போல. ஆமா, நீங்க யாரு? குழந்தைக்கு ஃபீட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்ன அனுப்பி வச்சிருக்காங்க. குழந்தையை கொடுங்க, ஃபீட் பண்றேன். அழுகி நிப்பாட்டிடுவான். குழந்தைக்கு நீங்க ஃபீட் பண்ண போறீங்களா? ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? ஏமா என்ன கேள்வி இது? கல்யாணம் ஆகாமையா குழந்தைக்கு ஃபீட் பண்ண வருவேன்? எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. 2 குழந்தை இருக்கு. ஓ சரி, ரொம்ப அழுகுறான். நீங்க ஃபீட் பண்ணுங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். சரி, குழந்தையை கொடுங்க. ஜிஜிஜோ அழாதீங்க. ஏங்க உள்ள வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆனா அவன் இன்னும் அழுகி நிறுத்த மாட்டேங்கிறான். இவ்வளோ நாள் அம்மாவோட கர்ப்பப்பையில பாதுகாப்பா இருந்த குழந்தை திடீர்னு வெளி உலகத்துக்கு வந்ததும் இந்த மாதிரி பயத்துல அழுகிறது சகஜம்தான். அதனால அம்மாவோட அரவணைப்பு அதுக்கு நிச்சயம் தேவைப்படும். கொஞ்சம் அரவணைப்பா வச்சு பாருங்க, கண்டிப்பா அழுக நிப்பாட்டிடுவான். பசிக்காக அழுகிறதா இந்நேரம் நிப்பாட்டிருப்பாங்க. ஒருவேளை அவங்க அம்மாவை தான் தேடுறானோ? பிறந்த குழந்தைய அவங்க அம்மா பக்கத்துலயே வச்சிருப்பாங்க. எப்பவுமே அம்மாவோட அரவணைப்பு அந்த குழந்தைக்கு கொஞ்ச நாள் தேவைப்படும். இல்லைன்னா பயந்து அழுகதான் செய்யும். இந்த குழந்தைக்கு அம்மா இல்லைல்ல, அதனாலதான் இப்படி அழுகுது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கொஞ்ச நேரம் அவங்க அப்பா கிட்ட கொடுத்து பாருங்க. மேபி அழுகி நிப்பாட்ட வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு ஒரு குழந்தைய வளர்த்தலாம் பழக்கம் இல்லை. நீங்க தான் 2 குழந்தைய வளர்த்துருக்கீங்களே, நீங்க கொஞ்ச நேரம் வச்சு பாருங்களேன். ஏங்க நீங்களும் பார்க்க தானே செய்றீங்க. நான் பசியாத்தினதுக்கு அப்புறமா அழுகுறானா, அவனுக்கு ஏதோ ஒரு அரவணைப்பு தேவைப்படுது. மேபி அவங்க அப்பாவோடதா கூட இருக்கலாம். கொண்டு போய் கொடுத்து பாருங்க. சரி, என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. நான் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கேன். குழந்தை அழும்போது என்னை வந்து கூப்பிடுங்க. இவங்க என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? இப்ப என்ன பண்றது? டேய் அழாதடா. அத பால் குடிச்சிட்டுல தூங்கு. என் தங்கம்ல, அழாத. என் செல்லம்ல, ஜு அழக்கூடாது. அழாதீங்க. இப்ப அழுகிறனால எதுவும் மாற போறதில்ல. அழாதீங்க பிரியா. என்னங்க இதெல்லாம்? என் தம்பிக்கு எங்க இந்த நிலைமை? ஒரு பொண்ணா என் குழந்தைய குடும்பத்தோட இருந்து 5 வருஷமா தனியா வளர்த்தேன். அதோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். என் தம்பிக்கும் அதே நிலைமையா? கையில் இப்படி விட்டுட்டு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கையில் போனதை நினைச்சு அழுவேனா? இல்லை என் தம்பி கிருஷ்ணா, அவன் இனி எப்படி அவன் பையனை தனியா வளர்க்க போறான் அதை நினைச்சு அழுவேனான்னு எனக்கு தெரியல. பாவங்க, அவன் எப்படிங்க குழந்தைய தனியா வளர்ப்பான்? பிரியா புரியுதுமா, அதான் எல்லாரும் இருக்கோம்ல, எல்லாரும் பார்த்துக்கலாம். கையில் எங்க பொண்ணு, அவ இறந்தது எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கு. ஆனாலும் என்ன பண்றது, எல்லாம் தலையில என்ன எழுதி வச்சிருக்கோ அதுதானே நடக்கும். இப்படி திடீர்னு நடக்கும்னு யாருமே நினைக்கல. குழந்தைய பெத்தெடுக்கிறத இன்னொரு பொறுப்புன்னு சொல்லுவாங்க. இப்படி நடந்தது உண்மையாவே மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. பாவம் என் கையல், பாவம் அவ.
குழந்தைய எப்படிலாம் வளர்க்கணும்னு கனவு கண்டு வச்சிருந்தாலோ தெரியல. குழந்தை முகத்தை கூட பார்க்காம போயிட்டா. கையில நீ ரொம்ப பாவம். எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. என் அண்ணன் ஆசைப்பட்டு கையில நீ கல்யாணம் பண்ணோம். காதலிச்சு கைப்பிடிச்சு வாழ்ந்த கொஞ்ச நாள்லயே இப்படி ஒரு விஷயம் நடக்கணுமா? முழுசு 1.5 வருஷம் கூட ஆகலையே, இப்படி நடக்கணுமா? நாங்க யாருக்கு எந்த பாவமும் செய்யல. ஆனா குடும்பத்துல என் அடிக்கு மேல அடியா விழுந்துட்டே இருக்கு. முதல்ல நான் என் குழந்தைய தனியா தான் வளர்த்தேன். இப்ப என் தம்பி யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியலையே, இப்படி ஒரு நிலைமையா எங்களுக்கு. அழாதீங்கம்மா, நீங்க அழுதா எனக்கும் அழகையா வருது. சரியாயிடும் குட்டி தம்பியே, நம்ம பாத்துக்கலாம். லட்சுமா, கொஞ்ச நேரம் அம்மா ஃப்ரீயா விடு. அழாதீங்க பிரியா, இதை யாருமே எதிர்பார்க்கலதான். ஆனா என்ன பண்றது, நடந்துருச்சு. விதின்னு ஏத்துக்க வேண்டியதுதான். இல்ல அருண், என்னால அதை ஏத்துக்கவே முடியல. அருண் என் தம்பி வாழ்ந்ததே கொஞ்ச காலம்தான். 1.5 வருஷத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அவனால எப்படி தாங்கிக்க முடியும்? பாவம் என் தம்பி. கையில நீ நினைச்சா இன்னும் கஷ்டமா இருக்கு. எவ்வளவு கனவுகளோட அவங்க வாழ்க்கை ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த குழந்தைய வயிற்றுல சுமக்கும் போது எவ்வளவு கனவுகளோட அவங்க சுமக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. எல்லாமே ஒரு நொடியில எல்லாமே போச்சு. புரியுது பிரியா, ஆனா எல்லாரும் இப்படி அழுதுட்டு இருந்தா கிருஷ்ணாவை எப்படி தேத்துறதா? பாவம் அவர்தான் ரொம்ப உடைஞ்சு போயிருக்காரு. என்ன கையில் மேல என் தம்பி உயிரே வச்சிருந்தான். இனி எப்படி அவன் காலத்தை ஓட்ட போறான்னு எனக்கு தெரியல. கையிலோட நினைப்பு அவனுக்கு கொண்டுட்டே இருக்கும். எங்க குழந்தை வேற ரொம்ப அழுதுட்டே இருக்கு. ஃபீட் பண்றதுக்கு ஒருத்தவங்க போயிருக்காங்க பிரியா, அவங்க பாத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த குழந்தை அம்மா இல்லாம என்ன கஷ்டப்பட போதோ தெரியல. என்னதான் அப்பா சொந்த பந்தம் எல்லாரும் இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு தேவை அம்மா தான். அவங்களே இல்லாம போது அவங்க அந்த குழந்தை நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு. இந்த உலகத்துல ஒரு துரும்பு அசைஞ்சா கூட அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். வருத்தப்படாதம்மா. என்னண்ணே இது, திடீர்னு கையிலுக்கு இப்படி ஒரு நிலைமை? எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குதுமா. நல்லாதான் இருந்துச்சு என் பேத்தி, திடீர்னு இப்படி ஆயிருச்சு. ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருந்தாங்களாம் குறப்பிரசவம், ஆனா அவ உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு. ஆனா திடீர்னு இப்படி ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. குழந்தைக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க போல. ஆனா குழந்தை இப்போ நல்லாதான் இருக்கு. என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரே குழப்பமா இருக்கு. என் பேத்தி திடீர்னு என்னை விட்டு போவான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. வயசான காலத்துல நான் உயிரோட இருக்கேன். அந்த பிள்ளை வாழ வேண்டிய வயசுல இப்படி அல்பாயுசுல போய் சேர்ந்துருச்சு. அழாதீங்கண்ணே, அழாதீங்க. எது நடக்கணும் இருக்குதோ அதுதானே நடக்கும். நம்ம கையில என்ன இருக்கு, ஆண்டவன் என்ன எழுதி வச்சிருக்கானோ அதுதானே நடக்கும். குழந்தை நல்லபடியா இருக்குல்ல, அது போதும். குழந்தை வேற ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருக்கே. இப்பதான் கிருஷ்ணாவை அனுப்பி வச்சிருக்கேன். என்னன்னு பார்க்க போயிருக்கான். நானும் போய் பாக்குறேன். குழந்தை பிறந்ததுமே தாயோட அரவணைப்புல இருக்கணும்னு நினைக்கும். தாயை விட்டு பிரிஞ்சிருக்காது. அதான் அழுதுட்டே இருக்கான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் போக போகதான் சரியாகும். அது வரைக்கும் கொஞ்சம் அழுதுட்டே தான் இருப்பான். ஒரு குழந்தைக்கு தாயோட அரவணைப்புங்கிறது ரொம்பவே தேவை. அது கிடைக்கலைன்னா இப்படிதான் அழுகும். எனக்கும் புரியாம இல்ல. நானும் ஒரு பிள்ளைய தனியா வளர்த்தவன் தானே. அதைத்தானே நானும் சொல்றேன். நல்லபடியா பாத்துக்கோங்க. அண்ணே, நான் வேணா இங்க இருந்து பாத்துக்கவா? இல்லம்மா, கிருஷ்ணாவோட அம்மா இங்கதான் இருக்க போறாங்களாம். அவங்க பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல தாய்ப்பால் கொடுக்கறதுக்குன்னு ஒரு பொண்ணை அனுப்பி வச்சிருக்காங்க. அதனால இப்போதைக்கு பால் கொடுக்கறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தைக்கு தாய்ப்பால்ல இருந்துதான் எதிர்ப்பு சக்தியே கிடைக்கும். அது குழந்தைக்கு இப்ப ரொம்ப தேவையானது. நீங்க எடுத்துக்கிற முடிவு சரிதான். கொஞ்ச நாளைக்கு குழந்தைக்கு கொடுத்தாதான் குழந்தைய நல்லா இருக்கும். குழந்தை வேற இப்படி அழுகுதே, மனசு ஒரு மாதிரி இருக்கு. அம்மாவை தேடி அழுகுறான் போல. ஐயோ, மேம் ரொம்ப பாவம் இல்ல. ஆனா அதை விட சார நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. பாவம் அவரு எப்படி அழுகுறாரு பாரு. என்னால இதை நம்பவே முடியல. கையில் மேம் நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு எப்படி இப்படி ஆயிருக்கும்? ஐயோ, நினைச்சாலே பயமா இருக்கு. ஒருவேளை குழந்தை பெற்றுக்கும் போது அவ்வளோ ரிஸ்க் இருக்குமோ? நினைச்சு கூட பார்க்க முடியல இப்படி ஒரு நிலைமைய. பாவம் சார். நம்ம காலேஜ்லயே அவங்க மேலதான் எனக்கு மரியாதை ரொம்ப ஜாஸ்தி. ஒரு பொண்ணா தைரியமா நம்ம மொத்த காலேஜையும் அவங்க நிர்வாகம் செய்வாங்க. அவங்க வந்தாலே அவ்வளோ கெத்தா இருக்கும்.
அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. தைரியம்னா அவங்க தான் அதுக்கு உதாரணம். அந்த அளவுக்கு ஒரு பொண்ணு தனியா இந்த காலேஜ பெரிய லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கிருஷ்ணா சார் கூட மேரேஜ் ஆகி கூட 1.5 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மேம் தான் மொத்த காலேஜையும் மேனேஜ் பண்ணிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருந்திருக்கணும். ஆனா அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? நம்ம காலேஜ்ல அவங்கன்னா ஒரு தனி மரியாதை இருக்கும். அவங்க அவங்க இறந்ததை என்னால ஏத்துக்கவே முடியல. எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சிருக்காங்க. எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா சீட் கொடுத்து படிக்க வச்சிருக்காங்க. இவ்வளோ நல்லவங்களுக்கு எதுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்? இந்த வீட்டுக்குள்ள இருந்தா நமக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஒருவேளை ரொம்ப எமோஷனலா இருக்கனால இப்படி தோணுதா? இல்ல இந்த குடும்பத்துக்கும் நமக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஒரு மாதிரி மனசு படபடன்னு வருது. இந்த வீட்டுக்குள்ள நம்ம கால் எடுத்து வச்சதுமே நமக்கு ஒரு மாதிரி உள்ளுணர்வு ஏதோ நம்ம பறந்து வளர்ந்த வீட்டுக்கே வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை கயல் போனதுல ரொம்ப எமோஷனலா இருக்குமோ? அதனாலதான் இப்படிலாம் தோணுதா? இல்லையே, வேற ஏதோ காரணம் இருக்கிற மாதிரி தோணுது. இந்த வீட்டுக்கும் நமக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள நமக்கு நெருக்கமான ஏதோ ஒரு உறவு இருக்கு. கயல் மேம் நம்ம கிட்ட நடந்துக்கிட்ட விதத்துக்கும் ஆதி சார் நம்மளை பார்க்குற விதமும் ரொம்ப வித்தியாசமானது. அவங்களுக்கு நம்ம மேல ஒரு மரியாதை இருக்கும். அது என்னன்னு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை இந்த வீட்டில தான் அதுக்கான பதில் கிடைக்குமோ? ஷாலு, எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு. நம்ம வெளியே கொஞ்ச நேரம் போய் நிக்கலாமா? என்னால முடியலடி. வா போலாம். என்னன்னு தெரியல, இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சதுல இருந்து ஒரு மாதிரி படபடன்னு வருது. ஒன்றும் இல்லை, கயல்மா போனதுல நம்ம அழுதுட்டே இருக்கோம்ல, அதான் உனக்கு அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். வெளியே வா, வெளியே கொஞ்ச நேரம் காத்து வாங்கினா சரியாயிரும். போலாம். குழந்தை அழுகிற சவுண்ட் கேட்குதுல? அட ஆமாடி, பாவம் அந்த குழந்தை. அம்மா இல்லாம வளரும், நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. ஐயோ பாவம், அந்த குழந்தை ரொம்ப நேரமா அழுகுது. நான் போய் பார்க்கவா? இல்லடி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவங்க பர்மிஷன் இல்லாம அங்க போறது அவ்வளோ முறையா தெரியல. இல்ல, ரொம்ப நேரமா குழந்தை அழுதுட்டே இருக்கு. என்னன்னு போய் நான் பார்த்துட்டு வரேன்.